இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 20வது ஞாயிற்றுக்கிழமையை தான் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் எரேமியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வாசகம் திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது வாசகம் லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வாசகத்துல இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கு உரைத்ததற்காக மக்களாலேயே துன்புறுத்தப்படுகிற ஒரு செய்தியைத்தான் நமக்கு சொல்லுகிறது. இறை வார்த்தை தனக்குள் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு நெருப்பை போல இருப்பதாகவும் அதை எப்படியாவது அறிவித்தே தீர வேண்டும் என்கிற வேட்கையோடு இறைவனுடைய சார்பாக இஸ்ரேல் மக்களுக்கு இறை வார்த்தையை அறிவிக்கிறார். அன்புமிக்கவர்களே, அந்த இறைவார்த்தை அவர்களுக்கு இனிப்பது போன்ற இறைவார்த்தை அல்ல, மாறாக அவர்களுடைய குற்றங்களை சுட்டி காண்பிக்கின்ற, இறைவன் அவர்களிடத்துல என்ன எதிர்பார்க்கின்றார் என்கிற உண்மையை உறக்க சொல்லுகிற ஒரு இறைவார்த்தை. அதனுடைய ஒரு காரணமாக அரசனாலும் அங்கிருந்த தலைவர்களாலும் மக்களாலும் புறக்கணிக்கப்பட்டு அவர் தண்டிக்கப்படுகிற, துன்புறுத்தப்படுகிற ஒரு செய்தியைத்தான் முதல் வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவது வாசகத்துல திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்துல நாம் அனைவருமே நம்பிக்கையினுடைய வீரர்கள். நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியம் பகர துணிவில்லாத வீரர்கள். ஆகவே எப்படி ஆகிலும் நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்த செம்மறியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர்கின்ற ஒரு நல்ல சாட்சிய வாழ்வை வாழத்தான் இரண்டாவது வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மூன்றாவது வாசகமான நற்செய்தி வாசகத்துல லூக்கா நற்செய்தி. இந்த நற்செய்தியில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம நினைக்கின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது, இயேசு அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு பெயர் நமக்கு மந்திர சொல். நம்முடைய உடலில் ஒரு புல்லரிப்பை, ஒரு மகிழ்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு 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 பெயர். அந்த பெயரை சொல்லுகிற நேரத்துல உள்ளத்துல அச்சம் நீங்கும். அந்த பெயரை சொல்லுகிற நேரத்துல நம்முடைய உள்ளத்துல கருணை பொங்கி எழும். அந்த பெயரை சொல்லுகிற நேரத்துல நம்முடைய உடல் நோய்களிலிருந்து மாற்றம் ஏற்படும். இதைத்தான் நம்ம காலங்காலமாக நம்ம அனுபவித்து வருகிறோம். ஆனால் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம் அப்படி என்று சொல்லிவிட்டு இரண்டாவது பகுதியில மண்ணுலகில அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்று நினைக்கின்றீர்களா? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்காக உறுதியாக சொல்லுகிறேன். இது முதல் வீட்டில் உள்ள 5 இருவர் ஒன்றாக இருப்பார்கள், 2 பிரிந்திருப்பார்கள். தந்தை மகனுக்கு எதிராகவும், தாய் மகளுக்கு எதிராகவும், மருமகள் மாமியாருக்கு எதிராகவும் பிளவுபட்டு கிடப்பார்கள் என்கிற ஒரு செய்தியைத்தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். இதை வாசிக்கின்ற நேரத்தை மனதுல ஒரு வித அச்சம் ஏற்படலாம். என்ன ஃபாதர், இயேசுன்னு சொன்னாலே நீங்க இவ்வளவு அருமையான ஒரு நம்பிக்கை தருகிற, ஆறுதல் தருகிற அந்த ஒரு உருவம் தானே நமக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த பேரை சொன்னாலே மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படுமே, ஒரு ஆற்றல் கிடைக்குமே. அல்லது இயேசுனுடைய திருப்படங்கள், அந்த திரு இறுதி ஆண்டவருடைய திருப்படங்கள் எல்லாம் பார்க்கிற நேரத்துல அன்புக்காக பற்றி எறிகிற அந்த இதயம், அன்புக்காக இரத்தம் சிந்துகிற அந்த இதயத்தை பார்க்கிற நேரத்துல அப்படி ஒரு மனசுக்கு ஆறுதலா இருக்கும். இந்த இயேசு நம்முடைய குடும்பத்தை காப்பார், என்னை மீட்டு கொண்டார் என்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் தானே கிடைக்கும். இன்னைக்கு திடீர்னு நீங்க பார்த்தா நான் தீ மூட்டத்தான் வந்தேன், அல்லது குடும்பத்துல பிளவு ஏற்படுத்ததான் வந்தேன்னு சொல்றாரு. இது எப்படி புரிந்து கொள்வது அப்படி என்று ஒரு சில பேருக்கு குழப்பமாக இருக்கலாம். அன்புமிக்கவர்களே, அச்சப்பட தேவையில்லை. நமது ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிற அந்த தீ என்பது, தீ என்கிற இந்த நெருப்பு பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இறைவனுடைய பிரசன்னத்தை குறித்து காண்பிக்கிற ஒரு அடையாளமாக, ஒரு உருவகமாகத்தான் நமக்கு குறியீடாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீயில கடவுள் பிரசன்னமாக இருக்கிறார். இந்த தீ என்பது சுத்திகரிக்க, தூய்மைப்படுத்தப்படுகிற காரணியாகத்தான் தீயை நம்ம பார்க்கிறோம். அதற்கடுத்து புதிய ஏற்பாட்டை நம்ம பார்த்தோம் என்றால் அக்கினி நாக்குகள் வழியாகத்தான் பெந்தகோஸ்து திருவிழா என்று தூய ஆவியார் இறங்கி வந்தார் என்றும் நம்ம விவிலியத்துல வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல மோசேவுக்கு எரிகிற நெருப்பு வழியாகத்தான் கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார் என்றும் நம்ம வாசிக்கின்றோம். இந்த தீ என்பது தீமையை, அக்கிரமத்தை, ஆணவத்தை அழிக்கக்கூடிய ஒரு குறியீடாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தீ மூட்ட வந்தேன் அப்படி என்று நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற நேரத்துல இந்த உலகத்தினுடைய காரியங்களில ஈடுபட்டு மந்தமாய் இருக்கிற நம்முடைய இதயங்களையும் நம்முடைய ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தவும் அவருக்காக பற்றி எரிய செய்யவும் தான் தீ மூட்ட வந்தேன்.
தூய ஆவியானவருடைய கனிகளாலும் கொடைகளாலும் உங்களை நிரப்பத்தான் நான் சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்வதன் மூலமாக தீ மூட்ட வந்தேன் என்பது தூக்க நிலையில் இருக்கிற, மந்த நிலையில் இருக்கிற, பாவத்துல உழந்து கொண்டிருக்கிற நமக்கு இறைவன் கொடுக்கிற ஒரு பேர் உதவியாகத்தான் முதல் செய்தியாக இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தீ மூட்ட வந்தேன், அது பற்றி எறிய வேண்டும் என்று நான் ஆவலாக இருக்கிறேன் அப்படி என்று இயேசு சொல்லுவதன் மூலமாக மண்ணுலகில மனிதர்களாய் படைக்கப்பட்ட, இறைவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் அனைவருமே இறைவன் திருமுன்னிலையில முழுவதுமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே இறைவனுடைய சித்தம். அதைத்தான் முதல் செய்தியாக இறைவன் இன்றைக்கு சொல்லுகிறார். ஆகவே தீ மூட்ட வந்தேன் என்று சொல்லுகிற நேரத்துல, ஆண்டவரே தூய ஆவியானவருடைய கொடைகளாலும் கனிகளாலும் என்னுடைய உள்ளத்தை பற்றி எறிய செய்தருளும். உமது அன்பை உணர்ந்து கொள்ளுகிற, என்னை தூய்மைப்படுத்துகிற தீயாக அதை நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு வரம் தாரும் என்று ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது ஒரு செய்தியாக, நான் அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைத்தீர்கள், பிளவை ஏற்படுத்த வந்தேன் அப்படி என்று சொல்வதன் மூலமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சார்பாக நம்ம இருக்கிற நேரத்துல, அவருடைய விழுமியங்களை நம்முடைய வாழ்வாக்கி கொண்டு வாழ்கிற நேரத்துல, உலகினுடைய தொடக்கத்திலிருந்து இன்று வரையில இயேசுவின் சார்பாக நின்றவர்களுக்கு துன்பம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் கிறிஸ்தவத்தினுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி என்றால் இயேசுவின் சார்பாக நம்ம இருக்கிற நேரத்துல உலகத்தின் சார்பாக நம்ம இருக்க மாட்டோம், ஒதுக்கப்படுவோம். இயேசுவின் சார்பாக இருக்கிற நேரத்துல உலகத்தினுடைய மதிப்பீடுகளுக்கு எதிராகத்தான் நம்ம வாழ்வோம். ஆகவே உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால், உங்களை வெறுப்பதற்கு முன்பே அது என்னை வெறுத்திருக்கிறது என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவதன் மூலமாக, இந்த உலகம் என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களை வெறுக்கும், ஒதுக்கும், துன்புறுத்தும், பல்வேறு வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் உட்படுத்தும். ஆகவே அந்த பிளவை பற்றி தான், இயேசுவுக்காக நம்ம சார்பு எடுக்கிற அந்த பிளவை பற்றி தான், அந்த பிரிவை பற்றி தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார். இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா சொல்லணும் அப்படி என்றால், அன்புமிக்கவர்களே, எந்த ஒரு குடும்பத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்துல, குடும்ப ஜெபமாலை வேணாம், எல்லாம் டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுகிற நேரத்துல, குடும்ப ஜெபமாலை ஜெபிக்க சொல்லுகிற பெரியோர்கள் குடும்பத்துல பிளவை ஏற்படுத்துபவர்களாக கருதப்படுவார்கள். வேணாம், இந்த திருமண நிச்சயம் நமக்கு வேண்டாம், நம்முடைய கிறிஸ்தவ பாரம்பரியத்துக்கு இது செட் ஆகாதுன்னு யாராவது ஒரு பெரியவங்க சொன்னா, அந்த இடத்துல நாங்கெல்லாம் ஒண்ணு நினைக்கும் பொழுது நீங்க மட்டும் ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படி என்று இயேசுவுக்காக, கிறிஸ்தவ மதிப்பீடுகளுக்காக நீங்கள் நிற்கின்ற நேரத்துல குடும்பத்தில் பிளவுபடுத்துபவர்களாகத்தான் உங்களை இந்த சமூகம் பார்க்கும். அடுத்தது, குடும்பத்துல பொறுப்பற்று தான் போன போக்குல குடிவெறியாலும் ஒழுக்கக்கேடாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்ப தலைவர்களை கண்டித்து திருத்துகிற பெரியவர்களும் பெற்றோர்களும் குடும்பத்தில் பிளவு ஏற்படுத்துபவர்களாகவே கருதப்படுவார்கள். ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய குடும்பத்துல கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்காக நம்ம வாழ முயற்சி செய்கின்ற நேரத்துல குடும்பத்துல பிளவு ஏற்படுத்துபவர்களாகத்தான் நம்ம கருதப்படுவோம். இந்த பிளவு என்பது இயேசுவுக்கான ஒரு பிளவு. இந்த ஒரு பிளவு என்பது கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கான ஒரு பிளவு. ஆகவே குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, இளம்பெண்களே, கிறிஸ்துவுக்காக நம்ம சார்பு எடுத்து கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. திருச்சபையினுடைய வரலாற்றுல நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள். காரணம், அவர் அரச தலைவர்களை பார்த்து, அநீதிகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் நீங்கள் துணை போனால் நம்முடைய ஆலயங்களில் இருக்கிற பீட சிறுவர்களைப் போலதான் இந்த அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். ஆகவே கிறிஸ்துவின் சார்பு எடுத்து நீங்கள் அக்கிரமங்களையும் அநீதிகளையும் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார். குருக்களையும் துறவிகளையும் உங்களுடைய துறவர இல்லங்கள் சுகபோக இல்லங்களாக மாறிவிடாமல் ஏழையருக்கு திறந்து விடப்படும் அன்பு இல்லங்களாக மாற வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்துல பிளவை ஏற்படுத்தியவராகத்தான் அவரை நம்ம கருதினோம். எங்களுடைய சபையில போன வருடம் மறைந்த அருட்தந்தை அருள் வளன் சபையிலும் சரி திருச்சபையிலும் சரி எதிர்க்கப்பட்ட ஒரு அறிகுறியாகத்தான் இருந்தார். கலகக்காரராக தான் கருதப்பட்டார். உரிமைகளுக்கு குரல் எழுப்பினார். கடைசி வரையில இயேசுவின் உண்மை சீடராக வாழ்ந்தார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இயேசுவுக்காக நம்ம நிற்கிற பொழுது உலகம் நம்மை பிளவுபடுத்துபவர்களிடத்தான் சொல்லும். இருந்தாலும் இயேசுவின் சீடர்களாய் இயேசுவின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும்
நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.